Good morning, madam. Morning. மார்னிங் மேடம். நமஸ்காரம் அம்மா. இந்த டெல்லி ஆர்டர் என்னாச்சு? 7 lakhs டிராப் அனுப்பியிருக்காங்க. பேலன்ஸ் 5 lakhs. செக் அனுப்பிட்டாங்க. ஹலோ. ஆஹா. டெலிவரி பண்ணியாச்சுல? ஓகே. நல்ல. ஜெர்மன்ல இருந்து வந்த ஆர்டருக்கு 35 lakhs worth of clothes அனுப்பணும். ஞாபகம் இருக்குல்ல? எஸ் மேடம். Be careful. மந்த் எண்டுக்குள்ள அனுப்பணும். சரி. ஓகே, you can go. மிஸ்டர் ஐயங்கர். அம்மா. இந்த ஐட்டத்துல 46 lakhs தான வரவு. கணக்கு சரியா பாருங்க. வரவு மொத்தம் 60 லட்சம் ரூபாய். பேலன்ஸ் 40 lakhs என்னாச்சு? இருக்கு. அதுல பாருங்க 46 வெள்ளை. பாக்கி 14 கருப்பு. ஸ்டாப் இட். மிஸ்டர் ஐயங்கர், எதை ஓபனா பேசணும், எதை சீக்ரெட்டா பேசணும்ங்கிறது இன்னும் உங்களுக்கு புரியல. Why you are laughing? ஏன்? வாங்க. வணக்கம்மா. என்ன? What? Strike notice, sir. Damn it. Manikam. Yes, madam. Look at it. போனஸ் கொடுக்கலன்னு வர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. What do you say? அவங்க கேக்குறது ஏன் தானுங்களே? போனஸ் கொடுத்து தான் ஆகணும். உங்க அப்பா வீட்டு பணமா இங்க இருக்கு, அள்ளி கொடுக்கிறதுக்கு. மேடம். இங்க மேனேஜரா இருக்கறியா இல்ல வர்க்கர்ஸ்க்கு ஏஜென்ட்டா வந்தியா? மேடம். ரோட்ல இருக்க வேண்டிய உன்னை சீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கேனே, அது ஏன் தப்பு? நான்சென்ஸ். மருமகங்கிற மரியாதை கூட இல்லாம இப்படி பேசிட்டு போறாங்களே. உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுங்கிறது எங்களுக்கு புரியல சார். எங்கனாலதானே உங்களுக்கு இந்த அவமானம். பாருங்க, உங்க வருமானத்தை உயர்த்துறதுக்காக எந்தவித அவமானத்தையும் தாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் பேர் சரிப்படுது. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லக்கா, பாட்டிக்கு சமமா யாரு வாரிசுன்னு பிரச்சனை. எல்லாமா சேர்ந்து நீ தான் ஏக மனசா தீர்மானிச்சாச்சு. அதுல என்னடா சந்தேகம்? அது சரி, கையில என்ன பேட்டு? ஏதாவது விளையாடிட்டு வரியா இல்ல இந்த பேட்டாலேயே ஆம்பளைகளை அடிச்சிட்டு வரியா? தோற்கடிச்சிட்டு வரேன்டா ஒரு ஆம்பளையே. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஆமா பாட்டி, டென்னிஸ் போட்டியில மென் விமன் சிங்கிள் நடந்தது. எனக்கு எதிர ஆடினவன் தோல்வி, நான் வின். அண்ணா அண்ணா, என்னடா? பாட்டிக்கு ஆர்டர் பண்ணி ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணு. எதுக்கு? நீ பிஏ எக்ஸாமினேஷன்ல பாஸ். வெரி குட். பேப்பர்ல நம்பர் வந்திருக்கு. பாட்டி, இனிமே நான் சங்கர் பிஏ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர். அம்மா, நான் பாஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட சொல்றா? அண்ணா. பாரு பாட்டி, என்ன அண்ணாங்கறா? ஏண்டா, உனக்கு என்ன பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்கா? தப்பு தப்பு. சரி அக்கா, நான் பாஸ். இப்பதான் நல்ல பிள்ளை. இனிமே வேற யார் இருக்காங்க நான் சொல்றதுக்கு? நான் இல்லையா? என்ன இந்த வீட்டுல ஒரு மனுஷனா சேர்த்துக்கிய? அத்தா, உனக்கும் சொல்றேன், நான் பாஸ். அப்பா, நீ பரீட்சை எழுதலையா? பரீட்சை எழுதலையா? பின்ன என்ன, ஒழுங்கா பரீட்சை எழுதுறவன் பாஸ் பண்றான். எல்லாம் சிபாரிசு தான். சரி சரி, கீழே வைங்க. கட்டின பொண்டாட்டி கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிற, நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. இவன் தான் என்கிட்ட பேச்சு கொடுத்தான். ஏன்டா பெரியவங்க கிட்ட எல்லாம் எனக்கு பேச்சு வாங்கி வைக்கிற? ஆமா, லாண்டரில இருந்து வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட்? அவன் லாண்டரிக்காரன் இல்ல, அவன் வந்து கழுதைக்கு கழுநீர் வச்சுட்டு போக சொன்னான். அதான் கொஞ்சம் லேட்டா போச்சு. கழுதைக்கு கண்ணீர் வச்சு வாங்கி இருந்து போனீங்க, அதான் செய்ய மாட்டேன்னு சொல்றது. நான் சொன்னேன். அவன் கேக்குறான், வீட்டுல அத்தனை பொம்பளைங்களுக்கு சோறு வடிச்சு கொட்டுற, இந்த கழுதைக்கு தீனி காமிச்சா என்னன்னா, சரிதான் நான் அந்த கழுதைக்கு தீனி போட்டு வந்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கம் மானம் இருக்கா? அவனை இதையே தான் கேக்குறான். நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொன்னீங்களா? உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயோ ஐயோ, உங்களை கட்டிக்கிட்டு மாற அடிக்கிற பாருங்க, என் தலை எழுத்து. சாரதா, கொஞ்சம் அடக்கமா பேசு. அவர் என்ன உன் புருஷனா இல்ல வேலைக்காரனா? சமயத்துல எனக்கே குழப்பமா தான் இருக்குது. ஓஹோ, இதுல குழப்பம் வேறையா? இல்ல இல்ல, வேலைக்காரன் தான். பாட்டி, அவங்கதான் ஊந்தாங்களோன்னு நினைச்சிட்டேன். வர வர வாய் ரொம்ப நீளுது. சாரதா, ஏண்டி ஏன் கண்டிக்கட்டுமே, தப்பென்ன? அப்பதான் சாம்பு கரெக்டா நடப்பான். ஆமா, கண்டிப்பா வெளியில நடப்பார். நான் ஏன் வெளியில நடக்கிறேன்? எனக்கு ஏன்பா வம்பு? தெருவுல போனா அவன் சாரதா பொண்டாட்டி போறான், சாரதா பொண்டாட்டி போறான்றாங்க. வாட்? ரோட்ல போறவெல்லாம் தைரியமா என் பேரை சொல்லியிருக்கான், அதை கேட்டுக்கிட்டு பேசாம வந்திருக்கீங்க இல்ல? எடுங்க அத, விடுங்க இத, வாங்க என் பின்னால். கங்கா, மாப்பிளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குற. பெரிய பங்களா நிறைய இடம் இருக்கு, கொடுத்தா என்ன?
நீ பேசாம இல்ல. ஏன் பாட்டி பேசாம இருக்கணும்? மாப்பிள்ளை இல்லாட்டாலும் அவரு என்ன மாதிரி ஒரு ஆம்பளை. அவருக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? மதிப்பு வேண்டாம்? ஓஹோ, அம்மா என் பிள்ளையும் நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக வேண்டியவம்மா, ஞாபகம் இருக்கட்டும். என்னடி சொல்ற? நான் சொல்லலம்மா, 18 வருஷம் கழிச்சு என் இதையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வயசாயிடுச்சுன்னு உடனே இந்த வீடே தலை கீழே மாற ஆரம்பிச்சிருக்கு. என் சட்டம் அதிகாரம். பாட்டி நியாய பிரகாரம் வாசுகிட்ட மாத்திர வேண்டியதுதான். எல்லாத்தையும் நானே கட்டிக்கிட்டு அழறேன்னு கதறதை விட சங்கரன் BA பாஸ் பண்ணிட்டா, ஃபேக்டரி பொறுப்பையில அவன்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதா. அப்புறம் எல்லாம் எனக்கு தெரியும். நேத்து முளைச்சவன் நீ ஒண்ணும் பேச வேண்டியதில்லை. Keep quiet. எப்படின்னா சமயம் பார்த்து பாட்டி கிட்ட உன் வேலைக்கு சிபாரிசு பண்ணிட்டேன் பாத்தியா? நிச்சயமா பாட்டி உன்னை ஃபேக்டரி இன்சார்ஜ் ஆக போறாங்க பாரு. நீ என்ன சொல்ற? உண்மையாவா? நிஜமா அப்படி நடந்ததுன்னா நீ எனக்கு என்னன்னா தருவ? ராதாவுக்கு தகுந்த மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். போனானே இப்ப போய் தேட சொல்றியா? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஃபேக்டரிக்கு இன்சார்ஜ். He's my grandson. என் பேரன் சங்கர். இனிமே ஃபேக்டரி இன்சார்ஜ் இவன்தான். நமஸ்காரம். குட் மார்னிங் சார். He is our manager, Mr. Sachidananda. ஹாப்பி டு மீட் யூ சார். 12 years experience. ஃபேக்டரியோட நெளிவு சுழிவு தெரிஞ்சவர். இந்த நிர்வாகத்தை நான் திறமையோட கையாடுறேன்னா எல்லாம் பெரியம்மாவோட பாடம் தான் சார். ஏதாவது சந்தேகம் இருந்தா இவர்கிட்ட அபிப்பிராயத்தை கேட்டுக்கோ. சரி. இவர் நம்ம சீஃப் அக்கௌண்டன்ட் ஐயங்கார். உங்க பார்ட்னர் காலத்துல இருந்திருக்கேன். கை நடுங்குமே தவிர கணக்கெல்லாம் நடக்கும் இருக்காது. அக்கௌண்ட்ஸ்ல புலி. அப்பப்போ இவர்கிட்டயும் அபிப்பிராயத்தை கேட்டுக்கோ. சரி பாட்டி. He's our foreman Martin. சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் மாதிரி இந்த ஒர்க்கர்ஸை கட்டி மேய்க்கிறதுல he's a king. He's my right hand. நோ டவுட். ஒர்க்கர்ஸ் பக்கம் ஏதாவது தகராறுனா இவரை கன்சல்ட் பண்ணு. சரி பாட்டி. சின்ன பையன், நீங்க எல்லாம் வழிகாட்டணும். தாராளமா. குழந்தைக்கு எங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. அப்பப்போ உங்க அபிப்பிராயம் கேட்பான். கேட்கட்டுமே. போய் காஜி. தேங்க்யூ. அப்ப நாங்க வரோம். வரோம். சங்கர், நீ யாருகிட்டையும் அபிப்பிராயம் கேட்க வேண்டியதில்லை. சந்தேகம் வரும்போது என்கிட்ட வந்து அபிப்பிராயத்தை கேட்டுக்க. அப்போ நீங்க சொன்னதெல்லாம் ஒரு நிர்வாகத்துல இப்படி சில பேர் தலையில முதலாளி ஐஸ் வச்சாதான் நிர்வாகம் சரியா நடக்கும். சம்பளம் கொடுக்கறதோட அப்பப்போ அவங்களுக்கு நம்ம பூமால போட்டுக்கிட்டே இருக்கணும். காரணம் இது பிசினஸ். அண்டர்ஸ்டாண்ட். இனிமே நீதான் ஃபேக்டரி இன்சார்ஜ். மீனாட்சி, மீனாட்சி, அயோக்கிய பையன் பிள்ளையாவ பிறந்திருக்கான். என்னங்க இது? எப்பவும் சிரிச்சுக்கிட்டே வருவீங்க, இன்னைக்கு சிரிச்சிட்டு வர்றீங்களே? உன் தவப்புறவன் செய்யற வேலையை பார்த்து ஊரே சிரிக்குது. இன்னும் நான் வேற சிரிக்கணுமா? அப்படி என்ன அவன் தவறு செய்தா? அடங்கா பிடாரி பரமேஸ்வரி இருக்காளே, அவ பேத்தியோட காதல் டூயட் பாடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானா. ஆட்டம். நம்ம கண்ணனா? கண்ணா, உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதானா? நான் ஒண்ணும் தப்பா ஆடி பாடலமா. தப்பா ஆடல, தாளம் தப்பாம கரெக்டா ஆடி இருப்பேன். அது சொல்றேன். கேட்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வயசுக்கு வந்த பொண்ணு உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு தயாரா நிக்குது. அத ஒருத்தங்கையில புடிச்சு கொடுக்காம நீ இப்படி நடந்துகிட்டு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு என்ன மரியாதை? அப்புறம் நாளைக்கு அந்த பொண்ணை யார் கல்யாணம் பேசுவாங்க? வஞ்சகம் இல்லாம வளர்ந்துட்டானே தவிர அவன் இன்னும் சின்ன புள்ளதானே. நமக்கு இருக்கிற பொறுப்பும் புத்திசாலித்தனமும் அதுக்குள்ள அவனுக்கு வந்துருமா? பெற்றவங்களுக்கு அவன் எப்பவும் குழந்தையா இருக்கலாண்டி. ஆனா மத்தவங்களுக்கு அவன் மீச வச்ச ஆம்பளையாச்சே. அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நடந்துக்க வேண்டாம். இப்ப இது உங்களுக்கு தவறாப்பட்டாலும் தங்கச்சி கல்யாணத்துக்கு இது நிச்சயமா தடையா இருக்காதுப்பா. தடையா இல்லாட்டி என்ன? 4 பேர் உன்னை பத்தி பேசுறது சரசு காதல விழுந்தா அது மனசு கெட்டு போகாது. தப்பான எண்ணத்திலையும் தவறான சூழ்நிலையிலையும் பொண்ணுங்க வளர்ந்தா அதுங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்காதா? இங்க பாருடா, அந்த பரமேஸ்வரியை பத்தி உனக்கு தெரியாதா? நீங்க சொல்றது நியாயமா இருக்கலாம், ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. மத்தவங்க விஷயத்துல அந்த அம்மா அப்படி இருந்தாலும் இருக்கலாம், ஆனா என் விஷயத்துல அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தொப்பியை விட செருப்பை தாண்டா ரொம்ப பாதுகாப்பா வச்சுப்பாங்க. ஆனா தொப்பிய ஸ்டாண்ட்லயும் செருப்பை வெளியில என்ன விட்டு வைப்பாங்க. அது மாதிரி தாண்டா பணக்காரங்க ஏழைகளை மதிக்கிறதும் உபயோகிக்கிறதும். இருந்தாலும் அந்த பொண்ணு ராதா வேணும்னா உன்னை பூட்ஸ் மாதிரி கொஞ்சம் மதிப்பா நடத்துவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற ஸ்டாண்ட்ல மட்டும் உன்னை மாட்டவே மாட்டாங்க. இத அந்த கல்லுல கொஞ்சம் நல்லா செதுக்கி வச்சு. சும்மா இருங்க, சரசு வர்றா. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன விஷயமா? எல்லாம் உன்னை பத்திதாமா. என்ன பத்தியா? அப்படி என்னமா பெரிய பிரச்சனை? என்ன பத்தி? ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருந்தா பெத்தவங்களுக்கு கவலை இருக்காதா? என்னப்பா, நான் இன்னும் ஒரு வயசு பொண்ணா? அண்ணா, நீ எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடு. அவங்கிட்ட கேக்குறியா? அவன் இப்ப இருக்கிற நிலைமையில பிஸ்கட் வாங்கினாலும் உனக்கு கொடுக்க மாட்டான். நேர கொண்டு போய் அந்த. சும்மா இருங்க. அண்ணா, அண்ணா, அப்பா அம்மா எதையோ மறைக்கிறாங்க. என்ன விஷயம்னு நீ சொல்லுண்ணா. ஒண்ணு இல்லம்மா,
வந்து உனக்கு ஜாம்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நாங்கெல்லாம் கண்ணார பாக்கணும்னு ஆசை. அதுக்கு தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்பா இன்னும் ஏன் இவ்வளவு சீக்கிரமா வீட்டை விட்டு விரட்ட பாக்குறீங்க? நான் என்ன கெட்ட செஞ்சேன்? உங்களை விட்டு நான் போவே மாட்டேன். ஆமா இப்ப இப்படித்தாம்மா சொல்லுவேன். உன் கழுத்துல 3 முடிச்சு விழுந்த பிறகு ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போமா நான் சொன்னாலும் அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். போங்கப்பா. சரி சரி நீங்க சாப்பிட வாங்க. வாசரசு கண்ணா, குருவி கூடு கட்டத்தான் ஆசைப்படணும், வீடு கட்ட ஆசைப்படக்கூடாது. என்ன புரியுதா? ஹலோ லதா கோவா. எஸ், நீங்க யார் பேசுறது? என்னடா பொம்பளை குரலா இருக்கு. நீங்க யார் பேசுறது? நீங்க யார் சார் பேசுறது? நான்சென்ஸ். நான்சென்ஸா? இடியட். இடியட்டா? கரெக்ட்டா சொல்லுங்க சார். ஷட் அப். நான் யார் தெரியுமா? நான் தான் பரமேஸ்வரி. ஓஹோ, நீங்க பொம்பளையா? உங்களுக்கு என்னமா வேணும்? கண்ட்ரி ப்ரூட். நான் பரமேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மிஸ்டர் சங்கர் பேசுறேன். ஜாகிரதை. பரமேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ் என்ன பெரிய இதா இல்ல சங்கர் என்ன கொம்பா? என்ன ஏதாவது வம்பா? உண்டா மாத்தி. ஹலோ, அம்மா கே ராமன் தான் பேசுறேன். மிஸ்டர் கே ராமன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினது யார் இந்த போன்ல? சரி சார், லிவ் இட், விட்டுடுங்க. என்ன சார் நம்ம இதோட உறவை முடிச்சுக்க போறோமா என்ன? நீங்க வாங்க நேரா பேசுவோம். ப்ளீஸ் கம். அந்த கிழவிய நேர்ல போய் பரமேஸ்வரி டெக்ஸ்டைல்ஸ்னா தென்னாட்டுல எல்லாரும் டாட்டான்னுவாங்க. எல்லாரும் டாட்டானா நம்ம சீரியோன்னு சொல்லுவோம். யார்கிட்ட சிரிச்சு பேசணும், யார்கிட்ட சீரியஸா பேசணும்னு இன்னும் உனக்கு தெரியல. பச்சை குழந்தையாவே இருக்க. டவுன் ப்ளீஸ். ஓஹோ, நீங்க கோவமா இருக்கீங்களா? நீங்க சொல்லுமா. அவரே டவுன் ஆயிட்டாருப்பா. இதான் மிஸ் லதா. I see. You see. I am seeing. உங்ககிட்ட போன்ல பேசின பொண்ணு இருக்கே சார். என்ன சார்? முதல்ல அந்த பொண்ணை வேலையை விட்டு நீக்கிறது. அந்த பொண்ணு மனசு வச்சா நம்ம 2 பேரும் இந்த ஆபீஸ் விட்டு வெளியேற்றணும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு தான் இந்த கம்பெனியுடைய ஓனர். அப்ப நீங்க நானும் ஒரு மாதிரியான ஓனர். அந்த பொண்ணு தான் என்னுடைய டாட்டர். அப்போ நீங்க அந்த பொண்ணுக்கு ஃபாதர். கரெக்ட் சார். Thank you. அந்த பொண்ணு தான் இந்த லதா. என்ன சொல்றீங்க? அப்ப பரவாயில்ல. இப்பதான் க்ளோஸ் ஆயிட்டோம். க்ளோஸ் ஆயிட்டோமா? க்ளோஸ் ஆயிட்டோம்னா அவ்வளவு நெருங்கிட்டோம்னு அர்த்தம். ஓஹோ, இன்னமும் நாம நெருங்கணும்னா நான் பக்கத்துல வரணும்னு சொல்றீங்களா? அது இல்ல சார், எங்க பாட்டி உங்ககிட்ட தான் சம்பந்தம் வச்சுக்கணும்னு சொன்னாங்க. 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு அபிப்பிராயம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ, நான் பிசினஸ் சம்பந்தமா சொன்னேன். பரவாயில்லையே, நீங்க கூட உங்க டாக்டர் மாதிரி நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. காமெடி ஃபாதர். ஹலோ, எஸ் கே ராமன் பேசுறேன். ஆமா நாளைக்கு தானே வரேன்னு சொன்னாங்க. ஓஹோ, வழியில புழுதியா இருந்ததுன்னு 2 ஊர்ல இறங்காம நேரா வந்துருச்சு அப்படியே. நீங்க வெரி குட். இத வந்துடுறேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஜெர்மன்ல இருந்து எங்க ஃபேக்டரியை பார்க்கிறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களை இன்வைட் பண்ணிட்டு நான் உடனே வந்துடுறீங்க? அதுக்கு இல்ல, அங்க ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா அதையும் கவனிச்சுட்டு நீங்க கொஞ்சம் லேட்டாவே வரலாம். எனக்கு இதுதான் முக்கியம். உடனே வந்துடுறேன். பார்த்துக்கலாம். நான் இருக்கேன். சரி. லதா, நான் உன்னை கேக்குறேன், பதில் சொல்றியா? அப்பா வந்துடுவாரு, நைட்ல போன் பண்ணுங்க சொல்றேன். நைட் போன் பண்ணிச்சு, அப்பா போன் எடுத்துட்டாருன்னா? நானே எடுக்கிறேன். தேங்க்யூ. இல்லைங்க, எங்க போறீங்க? வீட்டுக்கு. நல்ல பாருங்க. இங்க இல்ல, அங்க. இல்லைங்க, இங்க வாங்க. என்ன மறுபடியும் யோசிக்கிறீங்க? இல்ல,
ஏதாவது மறந்துட்டான்னு பார்த்தேன். 9 மணிக்கு கட்டாயமா போன் பண்றேன். 9 மணிக்கு போன் பண்றேன்னாரு. டைம் ஆச்சு, இன்னும் போனை காணும். எல்லாத்துலயுமே லேட் தான் போல் இருக்கு. என்னது உண்ணாக்கு மண்டியா? உண்ணாக்கு மண்டியெல்லாம் ஒண்ணு இல்ல, ராங் நம்பர். ஹலோ, யாரு? நான் சங்கர் பேசுறேன். நீ போன் பண்ண சொன்னல, அதான் போன் பண்றேன். ஒரு நாள் பொறுக்க முடியலையா? பெரிய ஆளுதான் நீங்க. ஆமா, என்ன விஷயம்? நான் உன்னை காதலிக்கிறேன். வாட்? நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? அதாவது அப்படி ஒரு புஸ்தகம் உனக்கு வேணுமான்னு கேட்டேன். முதல்ல பைந்தாங்கொல்லிகள் காதலிக்கலாமா அப்படின்னு ஒரு புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். நீங்க அவசியம் அதை படிங்க. அந்த புஸ்தகத்தை நீங்க பத்திரமா வச்சிரு. நான் நேர்லயே வந்து எதிர்பாராத முத்தம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். சங்கர், அதான் பாரதிதாசன் எழுதின புஸ்தகம். முதல்ல குடும்ப விளக்க கொடுங்க, அப்புறம் எதிர்பாராத முத்தத்தை வாங்கிக்கிறேன். நல்லாத்தா, குடும்பங்கிற விளக்குக்கு எண்ணெய் ஊத்தணுமே. என்ன எண்ணெய்? அன்புங்கிற எண்ணெய். அப்புறம் திரி போடணும். 1 2 3யா? ஒன்னு எண்ணெய் சேர்த்து திரி, அதுக்கு தேவை. அதான் காதல். அப்புறம் உறவுங்கிற நெருப்பு குச்சியும் உரசனம். பரிசி குடும்ப விளக்கை ஏத்தணும். அதுக்கு நாம இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு நாம இதயத்தோடு இதயத்தை இணைய விடணும். அப்புறம் கண்ணோடு கண்ணை கலக்க விடணும். அப்புறம் இருவரும் ஒருவராய் இணைஞ்சு பிணைஞ்சு. நான் ராமன் பேசுறேன். என்ன மேம், ஃபேக்டரி விஷயமா பேசுவேன்னா காதல் கத்திரிக்கான் பேசுறேன். என்ன காதல் கத்திரிக்காயை பத்தி நான் பேசவே இல்லை சார். சங்கர், பயந்துட்டீங்களா? நான் லதா பேசுறேன். நான் தான் அப்பா மாதிரியே பேசுனேன். லதா, நீயா இப்ப பேசின? நீ பண்ண பாரு, நேர்ல வந்து என்ன செய்வீங்களா? என்ன செய்வனா? நான் சொல்லணும்னா அதுக்கு அச்சாரமா இந்த டெலிபோன்ல கூட. தேங்க்யூ. அத்தா, அத்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தா. இத்தனை நாள் நான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தா. மன்னிச்சுட்டேன். நீ சொன்னா நான் தான் கேட்பேன். அத்தா, சாரதா, நீ சாரதா, நான் ஒண்ணு சாக வேண்டாம். உயிரோட தான் இருப்பியா? அருந்ததி, நளாயினி, சாவித்ரி, கண்ணகி இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. போங்கத்தான். இனிமே நானும் இவங்க வழியில தான் போவேன். சாப்பிடுறியா நீயும்? எப்ப எப்பா? என்னத்தான் நீங்க? நான் மனசு மாறி வந்திருக்கிறேன்னு சொல்றேன். நிஜமா? உனக்கு ஒரு சிலை எழுப்பலான்னு பார்த்தா ஊர்ல இடமே இல்லையே, எல்லா இடத்துலயும் சிலையை வச்சு விட்டாங்களே. எனக்கு சிலையும் வேண்டாம், ஒரு கல்லும் வேண்டாம். நீங்களே போதும். நான் கல்லா? நீங்க கல்லு இல்ல, என் கணவர். சாரதா, என்ன நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிய. நானா ஒண்ணும் கட்டி பிடிச்சுக்க மாட்டேன். நான் தர்ம பத்தினி. இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டியா? மறந்துட்டேன். தர்ம பத்திரினா கட்டி பிடிச்சு கூடாதா? நான் வெட்கப்பட்டுக்கிட்டு நிப்பேன், நீங்க தான் என்ன கட்டி பிடிச்சுக்கணும். இதான் வெக்கமா? மறந்துட்டேன். இப்ப வெக்கப்படுறேன். ஐயோ, வெக்கம் நான் வெக்கம், இந்த மாதிரி வெக்கம் நான் பார்த்தே இல்லப்பா. நான் இப்ப பிடிச்சுக்கிறேன். சாரதா, அத்தா, கண்ணகி, கோவலரே, சாவித்ரி, சத்தியவானே, நளாயினி, யாருன்னு தெரியலையே. நளாயினரே. சாரதா, 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 நேரம் பார்க்க எவ்வளவு குண்டா இருக்க, இவ்வளவு லேசா இருக்கிய. சாரதா, என்ன சாரதா சாரதான்னு தலையனை கட்டி பிடிச்சிட்டு ஒரேடியா புலம்புறீங்க? நளாயினி தம்பி, நளாயின நிலை, இந்த கண்ணகி தங்க சாவித்ரி. ஐயா, என்ன வளரீங்க? நீ வந்து சாரதா, நீ வந்து என் கால்ல வந்து விழற மாதிரி கனவு கண்ட. வாட்? நான் வந்து உங்க கால்ல விழுகிற மாதிரி கனவு கண்டீங்களா? என்ன துணிச்சல்! மரியாதையா இன்னைக்கு ராத்திரி என் கனவுல நீங்க வந்து என் கால்ல விழல, நாளை காலையில என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கனவுல என்ன, இப்பவே வேணும்னாலும் உன் கால்ல விழுந்துடுறேன். நீ கனவுல என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டிய, அந்த மாதிரி இப்ப ஒரு தடவை பிடிச்சுக்கிய. நான் வந்து உங்களை கட்டி பிடிச்ச மாதிரி கனவு கண்டீங்களா? ஐயோ ஐயோ, இன்னைக்கு ராத்திரி மரியாதையா என் கனவுல நீங்க வந்து என்ன கட்டி
அது வேண்டாம். அப்ப நம்ம காதலிப்போமா? காதலாம் காதல். காதலிச்சுட்டு அப்புறம் சொல்லு கடங்கி அடிமையாகி என் சுதந்திரத்தை பறி கொடுக்க என்னால முடியாது. காதலிச்சா இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அது சரி ராதா, ஆதாயத்தை பார்த்து நான் உன்னை காதலிச்சேன்னு நீ நினைக்க கூடாது இல்லையா? நான் அப்படி நினைச்சேனா? நீங்க ஏழையா இருந்தா உங்க வறுமையில நான் பங்கெடுத்துக்கிறேன். நான் பணக்காரியா இருக்கிறப்ப என்னோட வசதியில நீங்க பங்கெடுத்துறதுல என்னங்க தப்பு? கல்யாணம் ஆற வரைக்கும் தான் இன்னார் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆயிடுச்சுன்னா இன்னார் மனைவின்னு தானே சொல்லுவாங்க. ராதா, வெக்கமா? பின்ன இருக்காதா? நான் உன் காதலன் தானே? இல்ல, பின்ன வருங்கால கணவர். அந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்த பிறகு இனிமே காத்து கூட நம்ம பிரிக்க முடியாது. கண்ணா, யாராவது பாத்துட போறாங்க. பயப்படாத ராதா, இப்ப கடவுளே வந்தாலும் கவலைப்படாதே. அவரு நம்ம சைடு தான். பாட்டி பாத்துட்டாதான் ஆபத்து. பாட்டியா? பாட்டியே இங்க வர போறாங்க. பயப்படாத, வரமாட்டேன். ராதா, கண்ணா. ராதா, யாரு கேட்டு இன்கிரிமெண்ட்டும் போனஸும் சாங்ஷன் பண்ணீங்க? என்ன இப்ப அபரிமிதமான லாபம் போட்டு 50 லட்சம் வந்திருக்கு. ஐயங்கார், இது வரைக்கும் நாமத்தை உங்க நெத்தியில தான் போட்டீங்க. இப்ப என்ன நெத்தியில போட்ட? பாட்டி அங்கேயே கேட்கறீங்க, என்ன கேளுங்க. கணக்கு பார்த்தவன்னா என்ன லாபங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் தான் சாங்ஷன் பண்ணேன். நான்சென்ஸ். லாபத்தை வெளியில சொல்றேங்க முதலாளியா? மூடி மறைச்சு முதலியா இருக்க நான் பிரியப்படல. இந்த ஃபேக்டரியை நான் மூடினா என்ன பண்ணுவேன்? தொழிலாளர்களுக்கு தலைமை தாங்கி நானே போராட்டம் நடத்துவேன். மூடுற வாய. உனக்கு பொறுப்பு கொடுத்தது என் தப்பு. என்ன சொல்லணும்? வேலை. அம்மா, ஏமா தனியா உட்கார்ந்திருக்க? நான் உட்காராட்டாலும் உன் பிள்ளைங்க என்ன உட்கார வச்சிடும் போல இருக்கே. என்னம்மா நடந்தது? வேற என்ன நடக்கணும்? ஆரம்பத்திலே மாணிக்க மரியாதை கெடுத்தான். இப்ப அவன் பிள்ளை கெடுக்கிறான். ஒர்க்கர்ஸ் போனஸ் வேணுமா? போனஸ். அப்பம் புத்தி போவதா பாத்தியா? அதுக்கு நான் என்னமா செய்யட்டும்? நான் மட்டும் அவனை பெற்றேன். யாரு வீட்டுல வளர்ந்தாவன்? 5 வயசுல அவங்க அப்பா ஓடிட்டான். அதுக்கப்புறம் இவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டது யாரு? நம்ம புத்தி இல்லையா அவனுக்கு வரணும்? அப்போ என் பிள்ளையோட ரத்தத்தை தான் நீ மாத்தணும். வர வர நீயும் உன் புள்ள பக்கம் சேர்றடி. புருஷன் பக்கம் தான் சேராம போயிட்டேன். புள்ள பக்கமாவது சேர்ந்துக்கிறேன். அவரை போல இவனு எங்காவது போயிட்டா நான் எங்கம்மா போய் நிக்கிறது? புதுப்பாடம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நீயா பார்த்து மாப்பிள்ளை தேடிக்க வந்து ராதாவையும் விட்டுட்ட போல இருக்கு. என்னது? ராதா மாப்பிள்ளை தேடிக்கிட்டாளா? வேற என்ன? ஃபேக்டரிக்கு போற வழியிலே அந்த கண்டாவி காட்சி என் கண்ணால பார்த்தேன். யாரோ ஒரு பையனோட அம்மா குழந்தைய போய் குழந்தை தொட்டில் கட்டி தாளாட்டு பாடு. கொஞ்ச நாள்ல அவளைய தொட்டில் கட்ட போறாடி. இந்த வீட்டு மானத்தை வீதிக்கு கொண்டு வராளா இல்லையான்னு பாரு. நிஜமாவா சொல்றேன்? பார்த்தது சொல்றேன். நாம பார்த்து முடிவு பண்றது போய் உன் பொண்ணு தானா முடிவு பண்றான்னா நமக்கு என்னடி மரியாதை மதிப்பு? பாட்டி, எது மரியாதை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த புடவை நல்லா இருக்கு வாங்கி தாங்கன்னு பெரியவங்க கிட்ட கேட்டா அது மரியாதை. இந்த புருஷனை வாங்கி தாங்கன்னு கேட்டா மரியாதையா? உலகம் தெரியாதவன் நீயா பார்த்து புருஷனை செலக்ட் பண்ண உனக்கு என்னடி தெரியும்? உலகம் ரொம்ப தெரிஞ்சவங்க நீங்க. எங்க அம்மாவுக்கு ஓடி போன அப்பாவை புருஷனா தேர்ந்தெடுத்தீங்களே, அப்ப மட்டும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? கங்கா கங்கா என்ன பேசுறா பாத்தியா? அவ ஒண்ணு பேசலாமா? என்ன பேசுறா? கண்டிப்பும் கட்டளையும் இல்லாம கண்டபடி அவங்க போற போக்குக்கே நீ விட்டதுனாலதான் இந்த கோளாறு. எவனையோ காதலிச்சு அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுவான்னு இவ கேட்க போற. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணை என்னோட அனுப்புன்னு அவனும் கேட்க போறா, இவளும் போக போற. அவளாவது புருஷனுக்கு மதிப்பு கொடுத்து போகட்டுமேம்மா. விழுதுகளோட நிக்கிற ஆலமரம் மாதிரி பேரன் பேத்திகளோட நானும் நிக்கலாம்னு பார்த்தேன். எங்கே என் பொண்ணு? நீயே எல்லாரையும் பிரிச்சு விடுறியே. அவன் யாரு என்னன்னு ஒரு கேள்வியாவது கேள்வி. கேள்வி என்ன கேட்கிறது? ஏழை, படிச்சவர், எனக்கு பிடிச்சவர், அவ்வளவுதான். ஏழையா? கங்கா ஏழையா? ஏழனாதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமேம்மா. முருகா, முருகன் ஏண்டி கூப்பிடுற? அவளுக்கு வாய்க்கிறவனாவது கோலத்தனை இல்லாம தைரியசாலியா இருக்கட்டும்னு வேண்டி. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. அட எனக்கு முன்னாடியே நீ வந்துட்டியா? நான் வேற இடம் பாத்துக்கிறேன். பிச்சை எடுக்கிறதுக்கு நல்ல இடத்த பாத்திய. நீ கரடியா கத்தினாலும் இந்த வீட்டுல உனக்கு ஒரு பருக்கு கூட போட மாட்டாங்க. இந்த டவல் நல்லா இருக்கு, எனக்கு கொடுக்குறியா? நீ வேற எங்கேயாவது போ. போகாதப்பா. ஆமா, நீங்க எப்படி தர்மம் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியும்? இந்த அப்பா இந்த வீட்டுல தர்மம் போட மாட்டோம்னு சொல்றதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது. இப்ப நான் சொல்றேன், சோறும் இல்ல ஒண்ணும் இல்ல. பாப்பா என்னப்பா அப்படி பாக்குற?
இவங்க பாட்டி பரமேஸ்வரி அம்மா இவங்கள அவங்க மாதிரியே அடங்காப்படாரியா வளர்த்துட்டாங்க இல்ல சாரதா? குதிரை சவாரி வேணும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில்னு சொல்லுவாங்களே, பொய்யாவா போயிடும். தம்பி, நீங்களாவது அதை திருத்தக்கூடாதுங்களா? நீ ஒண்ணு எவ்வளவோ விஷயங்களை நான் திருத்த பார்த்து ஒண்ணுமே உருப்படல. நான் பண்டாட்டிக்கு பயந்தவன் தான் நீ நினைக்கிற. அதான் இல்ல, பெண்களுக்கும் ஆண்களை மாதிரி சம உரிமை கொடுக்கணும். அதான் என் கொள்கை. இல்ல சாரதா? உங்களை கண்டவங்க முன்னாடி அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உள்ள வாங்க பேசுகிறேன். இத வந்துட்டே சாரதா. இது என்னடா இது, இவன் பொம்பளை பின்னால போறானேன்னு பாக்குற நீ. அதான் இல்ல, உள்ள போய் அவளுக்கு தெரியாம நைசா வேற பக்கமா திரும்பி போயிடுவேன் நானு. இவ தங்கச்சி ராதா உள்ளதா இருக்கா. அவளே இவ அப்பந்தான் பெற்றிருக்கான். ஆனா தங்கமான பொண்ணு. அவகிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். சும்மா இல்லடா. இப்ப நான் எங்க இருக்கேன்? நம்ம வீட்டு ஹால்ல இருக்கிறேன். இல்ல, சொர்க்கத்துல. சோபா மேல குந்திங்க நிக்கிற. நமக்கு முன்னால வேண்டி எங்க இருக்கு? பின்னால முதலாளிக்கிறாரு. இல்ல, இது இருக்கு, இருக்கு. இது என்னமாக்கு இருக்கு? அஞ்சு 6 உயிரே, 7 உயிரே, 8 உயிரே, ஜன்னலே, கதவே. மாமா, மாப்பிள்ள, மாமா. வாட்? நீயே மேன் ரியாக்ஷனோட நிக்கிற? முதலாளி, அன்னைக்கு சங்கர் என்ன காப்பாத்தினப்போ அவரை என் மகன் மாதிரின்னு நினைச்சேன். பின்ன ஒரு சந்தர்ப்பத்துல மகனாவே முடிவு செஞ்சேன். இப்ப இதையெல்லாம் பாக்குறப்போ உங்ககிட்டயே எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் ஏற்பட்ட மாதிரி என் மனசெல்லாம் குளிர்ந்து போகுதுங்க. உனக்கு ரொம்ப நல்ல ஹார்ட் மேன். அதனாலதான் பாசம் கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ட் அவுட் ஆகுது. சங்கரி லதாவை பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் நானும் நிறைவேற்றி வைக்க போறேன். செய்யுங்க முதலாளி, செய்யுங்க. அந்த பிள்ளைங்க நல்லபடியா இருக்கட்டும். செய்யுங்க முதலாளி. பாருங்க, இந்த காலத்துல பொண்ணும் மாப்பிளையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா பெத்தவங்களுக்கு ஒரு கார்டு போடுறாங்க, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு. ஆனா நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்டு நடக்கிறது நமக்கெல்லாம் சந்தோஷம் இல்லையா? சின்ன சிறுத்துங்க அவசரப்பட்டு செய்துவிட்டு அவதிப்பட்டு நிக்கிறத நாமே பாக்குறோம். இதுதான் நியாயமான ஏற்பாடு. என்ன இருந்தாலும் பழைய சம்பிரதாயம் சம்பிரதாயம் தான். ஏன் தம்பி? ஆமாமா, ஆமா, ஆமா. என்ன தம்பி ஒரு விதமா ஆமாங்குது? தங்க கல்யாணத்துல அதுக்கு இஷ்டம் இல்லையோ? அப்படி இல்லைங்க, கல்யாணங்களை பெரியவங்க பார்த்து நடத்தி வைக்கிறதா நல்லது. ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆசைக்கு ஒரு ஆணும் வேணும்னு ஆசைப்பட்டோம். பகவான் ஆணை கொடுத்துட்டான். பொண்ண மக ரூபத்துல கொடுக்கலனாலும் மருமக ரூபத்துல கொடுத்துட்டான். எங்களை விட காசு பணத்துல பெரியவங்களா இருக்கிற மாதிரி மனசுலயும் பெரியவங்களா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நிச்சயதார்த்தம் நல்ல விதமா முடிஞ்சது. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். ஏன் கவலையா இருக்கீங்க? உனக்கு தெரியாத லதா, என் தங்கச்சி ராதா தான் விரும்புற ஏழைய கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புருஷன் தான் வீட்டுக்கு கூப்பிட்டப்ப அனுப்ப மாட்டேன் தடுத்து நிறுத்திட்டாங்க. தேரையும் கொடுத்து நாக்கையும் அறுத்தா இது நியாயமா? இது என்ன சங்கர், தன் வீட்டு பொண்ணு தவிக்கிறானா? அந்த துன்பம் இவங்களுக்கும் தானே. அந்த அளவுக்கு பணமும் அந்தஸ்தும் பாசத்தை கெடுத்துருமா? இதுக்கு நான் ஒரு வழி பண்ணலாம். இல்லன்னா பாவம் ராதாவுக்கு வாழ்க்கையே கிடைக்காது. உங்க பாட்டியோட அதிகாரத்தை அடக்கி அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டினா தான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? அநியாயத்தை எதிர்த்து போர், அக்கிரமத்தை எதிர்த்து போர், பணத்திமிர் எதிர்த்து போர். பரமேஸ்வரி பணத்திமிர் பிடிச்சவன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவ வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை அவ ஆட்டி படைக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க கம்பெனிக்கு நம்ம டூல்ஸ் சப்ளை பண்றோம். இந்த சம்பந்தத்தை தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் சம்பந்தம் இல்ல? சங்கர் நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்கும்போது அவங்களுக்கும் நம்மளுக்கும் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் வந்துடுது இல்லப்பா. ஓஹோ, சங்கர் நம்மளுக்கு ரொம்ப இது இல்ல, நீ அப்படி சுத்தி வளைச்சு வர. ஆனா பரமேஸ்வரிய நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா? ஆனா இல்லாத பாக்கணும் பயந்துக்கிற கம்னூர் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? மண்ணடியில என் மாமா மண்ணா இருக்கிறான். அவனை இட்டாந்தன்னா சும்மா ரிக்ஷா வளைச்சுன்னு போற மாதிரியே கையை வளைச்சுன்னு போய் டுபாக்கூர் பண்ணிக்குவான். டாடி, வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் டுபாக்கூர்? டுபாக்கூர்னா இத்தனை வயசாச்சு எனக்கு தெரியலையே. சின்ன பொண்ணு, டுபாக்கூர்னா என்ன அர்த்தம்? ஜாப்.
டுபாக்கூர் மீன்ஸ் ஜால் ஜாப். அடமா இது என்ன கண்டுக்கனே? காவச்சியோட ருக்குறா பாரு. அவளை இட்டுன்னு வந்தானா சும்மா வீட்டை நாஸ்தி பண்ணிக்குவா நாஸ்தி. முதலாளி செங்காங்கற அங்க முத்துக்குறா பாரு. எனக்கு என்ன தெரியும்? பாக்குறதுக்கு அவ கழுவிதான் முதலாளியா. அவ கையில ஏதாவது ஆம்பளை காட்டுச்சுனா சும்மா சில்பம் பண்ணிக்குவா சில்பம். ரெடி? சில்பம் என்ன? எந்த ஊர் பாஷைன்னே தெரியலையே. சில்பான்னா என்ன? அட இன்னும் முதலாளி நீ சில்பானா? சில்பம். சில்பம் மீன்ஸ் சில்பம். சில்பம் சில்பம். அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சின்ன பொண்ணு இருக்கா, நாங்க சமாளிச்சுட்டு வந்துடுறோம். தேங்காய் உடைக்கிற மாதிரி தலையை உடைச்சுக்கிட்டு வந்துடுறோம். ஐயோ, ஒண்ணு போய் ஒண்ணு வந்து அவங்க ஏதாவது போலீஸுக்கு போன் பண்ணாக்கா என்னுடைய ரெஸ்பெக்ட் என்ன ஆவறது? இன்னொரு பெரிய போலீஸ். போலீஸுக்கு போன் பண்ணி போன கீழே வைக்கிறதுக்குள்ளார பிளேடு பேசும். பிளேடு பேசுமா? ஷேவ் தானே பண்ணோம். ஆடா முழுசா வந்தா முகத்துல பேசும், உடைச்சுக்கினா வயித்துல பேசும். ஐயோ, மொத்தத்துல நீங்க பொம்பளைங்கன்றதை உங்களுக்கு நான் கவனப்படுத்துறேன். அப்பா வீட்டை மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நாட்டே காப்பாத்துறது பொம்பளைங்க தானப்பா. கரெக்ட் டாக்டர், கரெக்ட். நான் பெற்ற மகளே, பொறுத்தது போதும், பொங்கி எழு, சென்று வா, வென்று வா. நன்றி தந்தையே நன்றி. நாங்கள் சென்று வென்று வரு தூரம் செய்யோ இங்கள். சின்ன பொண்ணு பாத்துக்கியா சலாம் பண்ற பாத்து வர ஐயா கண்ணு வா. சலாமே இப்படி இருந்தா சண்டை எப்படி இருக்கும்? அங்க போயிட்டு வர்றோம் பண்ண தெரியுமா? ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டோம்னா வர்ற தையிலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி அப்படியே செய்வோம். உங்க வீட்டு சம்மதம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஆனா மாப்பிள்ளை சங்கர் தான் பொண்ணு பிடிச்சதா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் எப்போ இப்படித்தான் எதையுமே வெளிப்படையா சொல்ல வைக்கப்படுவான். நாங்கெல்லாம் இருக்கும்போது அவன் சம்மதிக்காம போயிடுவானா என்ன பாட்டி? நீங்க ஒண்ணு கவலைப்படாம போயிட்டு வாங்க. நம்ம குடும்பமா கூடி எங்க இருக்குதுன்னு கேட்டா அவ்வளவு பெரிய பங்களாவுக்கு இத்துன்னு வரைய இன்னாம கதை உன் கதை திரு திரு காட்டுன்னு யாருங்க இதெல்லாம் உங்க தேரை நினைச்சுக்கலாம். மரியாதையா வெளியே போங்க. மரியாதையா வெளியே போகணுமா? இன்னைக்கு இன்னத்துக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும், நீ தான் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சும்மா கம்முன்னு கேட்டா நீ இன்னத்துக்கு மேல சும்மா நின்று இருக்கா? அப்படியே அலேக்க சோப்பால குந்துமே நீங்க. என்ன விளையாடுறியா? என்ன நினைச்சிருக்க? போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை என்ன பாடுபடுத்திருப்பாங்க? போலீஸ கூப்பிடுறியா? ஏன் ஜட்ஜ உங்களால கூப்பிட? இது ஏன் ஒரு நாசோபால குந்துற? நீ என்ன கேக்குறது? நான் சும்மா கத்து நிக்கிற. கத்த போட்டு புருஷனை தொலை கொடுங்க. புருஷனா? யாரு நீங்க புருஷன்? சங்கரே! சங்கரா? பாட்டி! வாட்? யாருக்கு புருஷன்? எங்க அக்கா மாவ குப்பமாவுக்கு உப்பூட்டு புள்ள மைனரு சங்கரிக்கிறானே அவ புருஷன். என்ன கம்மு நின்னு நிக்கிற? அவுத்து விட்டேன். அட விஷயத்தை என்ன சொல்றேன்? அந்த கிராமத்து பிள்ளையாண்டா காரை எடுத்துக்கணும், உப்பு தண்டை வந்துக்கணும், புருன்னு கத்துவான். இந்த கைத அவன் பின்னாடியே ஓடும். நான் எங்க ஓடினேன்? அவதான் என் பின்னால ஓடியாந்தாரு. அழகா இருந்தாலும் முந்தானை விரிச்சுக்கினேன். இப்ப வாய வயிறுமா நிக்கிறியமே, இதுக்கு என்ன பண்றானே? அவன் என்ன சொல்றதா? அவன் தான் சொல்லவா? ஆமா. வயிற்ற குரங்கு சொன்னா அது வயிற்று மேல குத்துமா இல்ல குரங்கு மேல குத்துமான்னு நான் கேக்குறேன். ஐயா கூப்பிடுமா அந்த குரங்க? அதான் வந்துடுச்சு. யோ சங்கரு, 30ஆம் கோயில முடி வச்சு ஆயிரு முன்னால என் கைத்துல 3 முஷி போட்டுக்கினிய. இப்ப நான் முய்காம வைக்கிறேன். என்ன சொல்ற நீ? சங்கர், என்னடா இது? கார்பரேஷன் குப்பை எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. இந்த வாய மூடு. குப்பைக்கு பண்ணிட்டா நீ கொஞ்சம் சும்மா இறேன். ஆமா பாட்டி, நான் குப்பமாவை காதலிச்சது உண்மைதான். அவ கழுத்துல தாலி கட்டின்றோம் உண்மைதான். ஏ சங்கர், என்னடா இதெல்லாம்? உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக பெண்ண வீட்டுக்காரங்க வந்திருக்கிற இந்த நேரத்துல இப்படி நெருப்பள்ளி கொட்டுறியே, நம்ம கௌரவம் என்னடா ஆகுறது? அக்கா, ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மானமும் கௌரவமும் குறைஞ்சு போயிடாது. ஐயோ ஐயோ பஜர இத்தையே நீ பப்ளிக் கூட்டத்துல பேசியிருந்தீனாக்கா அப்படியே அழகா நான் விசில் அடிச்சிருப்பேன். மாப்பிள்ளைன்னு பார்க்காம உன் கைத்துல நான் மாலையை போட்டிருப்பேன். என் கண்ணு ஏறா. என்ன நீங்க ஆட்டம் ஆடுறீங்க? அப்படி ஒண்ணும் இந்த வீட்டுல நீங்க சம்பந்தம் வச்சுக்க முடியாது. நான் பேசி முடிச்ச கல்யாணம் பேசி முடிச்சதுதான். சம்பந்தி அம்மா, உங்க மகளுக்கு தான் என் பேரன் தாலி கட்டுவான். நீங்க தைரியமா போகலாம். தைரியமா பூடுவியா? தாலி கட்ட வச்சிருவியா நீ? அம்மா தூரம் உனக்கு தில்லுக்குதா? பௌத்த புள்ளையோட ஊட்டாண்ட வந்து ஓட கூவேன். சரி இட்டாந்து உன்னை என்ன செய்தின்னு கேட்பேன். துப்பமாவ சாதாவ நினைச்சாதே. கோதாவ நின்னு பாக்குறியா? உன்னை காதலிக்கணும் தான் ஆசையா இருக்குது, ஆனா எனக்கு காதல் பண்ண தெரியாதே. யோ எத்தனை பயோஸ்கோப் பாத்துட்டு இருக்கற? அதுல வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி காதல் பண்ணிக்கியா? சினிமால வர மாதிரியா? அவ்வையார்ல வர மாதிரி காதல் பண்ணலாமா? யோ அது பழைய படம்யா. இப்போ நீதான் எம்ஜிஆர், நான் தான் சரோஜாதி. நான் மாட்டேன். எனக்கு ஆம்பளை மாதிரி எல்லாம் நடிக்க வராது.
நீ எம்ஜிஆர், நான் சரோஜா தேவியா இருக்கேன். சத்தாயா இது லவ் இத லவ் இது ரொம்ப சுலபமாச்சு. இவ்வளவுதானா? வெக்கமா வாணும் இல்ல. யோ இத உடியா. இப்ப நீ தான் சிவாஜி கணேசன், நான் தான் வாணி. நீ சிவாஜி கணேசன், நான் வாணிஸ்ரீ. இதுலயுமா சண்டை சீனா லவ் சீனா? நான் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தான் தடவுறது. யோ அது இல்லையா, இது வசந்த மாளிகையில சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ போசியா? போஸ். சரி இப்போ நான் தான் ஜெயசங்கர். நான் புதுமுகம். யோ இந்தயா யோ இதான் புதுமுகமா? இல்ல எனக்கு வந்து தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பட்டு உடனே தூக்கம் வந்துருச்சு. அது சரி. இந்தயா இப்ப நான் தான் நீ தான் உன் பொஞ்சாதி. ஓ இப்போ நீ வந்து நானு, நான் சாரதா என் பொண்டாட்டி. என்ன தொடர அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? என்ன நினைச்சுக்கிட்டீங்க மனசுல தொடறீங்க? யோ இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? என் பொண்டாட்டி இப்படிதான் மேல கையை வச்சாலும் திட்டுவா. யோ உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்குது, ஆனா பழகி பேசாம அவளை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கியா? நான் பண்ணிக்கிறேன். நிஜமா? நிஜமா பண்ணிக்கிறேன். ஏண்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ஏய் என் மூஞ்சி பார்த்து சொல்லு, என் மூஞ்சி பார்த்து சொல்லுடி. கல்யாணம் பண்ணிக்கிறேனே. என்னமே ராவ் காட்டுறீங்க? நான் யார் தெரியுமா? யாருடி நீ? உப்பமா தங்கச்சி ருக்கு. ஆமா எனக்கு பக்கு பக்குன்றது. கிட்ட போகாத, அடிச்சிருவா. அடிப்பாளா? உனக்கு மறந்துட்டு ஏண்டி அடிப்பா? உன் கட்ட கட்ட நிறுத்துங்க. ஐயோ ஒரு ஆம்பளை இருக்காளேன்னு என்ன பயந்துக்க மாட்டான் ஆம்பளை. இந்த மாதிரி அது என்ன காதலிச்சுக்கிச்சு, நான் அதை காதலிச்சுக்கிறேன். இதுவா நான் இல்ல ஏன்னா பொம்பளை வேஷம் தான் போட்டான், அவதான் ஆம்பளை வேஷம் போட்டான். அந்த குப்பை மாதம் எல்லாம் சொல்லி கொடுத்தா. குப்பை மாதா அவ வேலை தானே இது? எங்க குப்பமான்னு சவுண்டு கொடுத்து நிக்கிற என்ன விஷயம்? ஓஹோ இங்கதான் இருக்கிறியா? ஏண்டி போனா போகுது தம்பி பொண்டாட்டியாச்சேன்னு பார்த்தா இங்க வந்து கலாட்டா பண்றேன். நான் இன்னமே கலாட்டா பண்ணிக்கணும். இன்னமே கலாட்டா பண்றேன். இருடி உன பேசிக்கிறேன். பேசாம இருந்த என் புருஷனை. ஐயா இவன் புருஷனா? இவன் புருஷனா? எனக்கு தெரியாதுப்பா. இந்த இப்படி போய் காட்டி ஆடி வச்சு நிக்கிறியா? அது தப்பு இல்ல? அதே குடும்ப விஷயம். குடும்ப விஷயம் அதுல கல்யாணத்துக்கு நீ யாரு? ஏன் அப்படி பயந்து சாவுற? அது ஒரு தலையாடி பொம்மை. நீ பேசாம வா. அதை திருத்தறது ரொம்ப கஷ்டம். திருத்தறதுக்கு வந்திருக்கீங்களே? என்னடி ஆகுங்க? இருக்கிற உங்களை பேசிக்கிறேன். ஏயா காதலா பண்றீங்க? காதல் என்னது? சிவாஜி வாணிஸ்ரீ, எம்ஜிஆர் சரோஜா தேவிய மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. இப்ப நான் தான் எம்ஜிஆர். நானு அசோகன். நான் கொடுப்பேன், நீங்க வாங்கிக்கணும். நீ ஏன் இந்த அழற? உன் வேதனையை போக்கத்தான் 2 நாளா நாடகம் நடக்கிறேன். அந்த நாடகத்தோட கதாநாயகி குப்பம்மா. ஆமாண்ணா, அக்கா கூட சொன்னாங்க. உனக்கு இவங்க காதலியா இருக்கலாம், அதுக்காக இந்த கௌரவமான குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டாக்கணும். நான் என்ன குழப்பத்தை உண்டாக்கினேன்? நான் என்ன கல்ட்டா செஞ்சேன்? சும்மா கண்டா உங்க அண்ணா தான் தங்கச்சி கறி தவிக்கிறான்னு இட்டாந்தாரு. நான் பூட்டா அவதான் புரியாம பேசுறானா? நீ ஏன் தப்பா நினைக்கிற? பின்ன உங்க தங்கதான் என் மேல கோச்சுக்கிறாங்களே. என்னது குப்பமான்னு சொல்ற? லதான்னு கூப்பிடுற? இவங்களும் நல்ல பாஷையில பேசுறாங்க. ராதா, உன் துன்பத்தை போக்கி நீ உன் புருஷனோட சேர நாங்க 2 பேரும் ஒரு திட்டம் வகுத்துருக்கோம். ஐயோ பாட்டிய பையன் தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் வாயை பூட்டி இந்த ரகசியத்தை காப்பாத்தினா நம்ம பிளான் சக்சஸ். சரிண்ணா. இப்பவே நான் புருஷனை பார்த்து உன்னை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். புறப்பட்டாருன்னு பேசாம நின்னா காரியம் ஆக வேண்டியது நமக்குதான். கூப்பிடுங்க. கண்ணா கண்ணா. இப்ப ராதா எங்க இருக்கா? கண்ணன், நீங்க அவளை தேடி போக வேண்டாம், நாங்களே அவளை கூட்டிட்டு வரோம். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்னா சேருங்க. எந்த பாட்டி உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே தன் பேத்திய மரியாதை உங்ககிட்ட ஒப்படைக்கும்படி நாங்க செய்யறோம்.
சொல்றாம நீ துண்ணுமா துண்ணுமா நான் இன்னாம சொல்லிட்டேன். இப்ப எதுக்குமே கத்திய முள்ளு எடுத்து நீ இன்னாம போகணும்னா நீ இன்னும் பயங்காட்ட நீ எனக்கு என்ன அதுன்னு பாத்து நிக்கிறேன். பெரிய மனுஷால் வீட்டுல எல்லாம் போட்ட பொதிக்கும் போது சண்டை வச்சுக்குவானுங்க போல இருக்கு. அதுதான் இந்த கத்திய முளை மேட்ல வச்சு நிக்கிறானுங்க. நீ அங்கேயே வச்சிருமே. ஆமா இது என்னது? மத்தளிக்கிறாங்க நீ இதாம ஊதுபத்தி ஸ்டாண்டு பூக்கடா பத்தாடில வாங்கிக்கிறானுங்க அவனுங்க. நிஜமாவா? உள்ள உப்ப வச்சிருக்கானுங்க, மேல ஊதுபத்தி வச்சிருக்கானுங்க. லேடிங்க அவனுங்க. ஆமா இத தூண்டனா வாங்கவா? உண்மையில வந்திருக்கிறேன். ஐயா என்னது இது? குதிரை பண்ண போய்க்கனே. அந்த கைத கோயம்பா கட்டு கோயம்பு முட்டை கோட்டை அறுத்து போட்டுக்கணும். அத பூப்பு வாக்கிது என்னடியடா? அதாம இந்த காளியாத்தா புலவரு. அந்த புலவரை ஒண்ணா போட்டு சேர்த்து கலக்கிக்கணும்ங்கறான். சதா போட கைதைன்னு பைய கையில வாங்கிக்கணும். மார்க்கெட் அந்த போய்க்கனே. சும்மா கெண்டம் துண்டை கெளுத்தி கருவாடு மீன் வாங்கிக்கணும். அந்தாட கடைக்கு போனேன். இந்த அம்மா என்னது போடவா? இந்த அம்மா என்னது மசாலா வாங்கிக்கணும் வந்து அம்மியில வச்சு என்ன அரைச்சிக்கணும். தமாசுக்கணும். என்னது பொடியில அதே கரைச்சு ஒண்ணா விட்டு கலக்கினேன். தின்னு வரணும் எப்படி கீதுன்னு. என்னது இது? ஜனகாத்த மேஜ நடக்குறாங்க. துண்டு தொச்சிக்குவானுங்கமே. அப்பால அப்புறமா 10க்கு போயிட்டுக்குவானுங்க. அப்பால இதாட்டு போ. ஐயா கம்மு கூட தின்னு. நான் விட்டுங்க. எங்க போய்க்கு இருக்கிற? இந்த சாரதா என்ன ஒரேடியா திட்டா. நான் போய் ஆத்துலயாவது குளத்துலயாவது விழுந்து போறியா? அதெல்லாம் வெக்கமான இருக்கிறவங்க பண்ற வேலை. எனக்கே அதெல்லாம் நான் ஆத்துலயாவது குளத்துலயாவது விழுந்து நல்லா நீச்சல் அடிச்சு குளிக்க போறேன். ஒரு ஐடியா என்ன அப்படியே ஆத்துலயே செத்து போடலான்றியா? அது கிடையாது. நான் ஆஞ்சநேயான்னு கூற நீ ஓடியாந்து. ஆஞ்சநேயன் கூப்பிட்ட உடனே நான் வரணுமா? நீதான் ஓடியாந்து. இந்த கீழே இந்த கேம்ப் டிக்கெட் பாத்துக்கிறியா? அத்தை மாதிரி நான் ஆத்துலயாவது குளத்துலயாவது உயிந்து, நான் ஆத்துலயாவது குளத்துலயாவது உயிந்து அப்படின்னு சாரதா கையில கத்திக்கினு அவளை அரை அவர்ல புருஷனுக்கு கடக்கிற உத்தமையா ஆக்குற. புருஷன் போய் ஆத்துல குளிக்கிறான்னா கொண்டாட்டி உத்தமி ஆயிடுவா? எப்படி அது புரியலையே. அதெல்லாம் உன் கையில சொல்லிக்கிட்டு நீ விஷயத்தை கெடுத்துருவேன். சொல்லாட்டியும் கெடுப்பேன். சரி சரி வருது, நீ ஓடி போய் ஒழிஞ்சுக்க. பொண்ணுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு ஒரு தாடி வச்சிருக்க நல்லா நீ போ. இந்தாம நாத்துனார என்னடி கொய்ந்தியார? அது சரி. ஆமா நீ உன் புருஷனை சீப்பாவே நடத்துக்கு நிக்கிறியே, அது பாவம். எங்கேயாவது ஆத்துலயோ குளத்தையோ உஞ்சு சாவரேன்னு. ஓப்போ திடீர் ரோஷமா? பரவாயில்லையே. என்ன சாதாரணமா சொல்லிட்ட? அது உசுறு விட்டுடுச்சுன்னா நீ பூ விட்டுணும், பொட்டு விட்டுணும், நகை விட்டுணும். ஏண்டி ஏண்டியா? புருஷன் இல்லாட்டி நீ பொம்மை நாட்டியா இருக்க முடியாது, கம்ம நாட்டியா தான் இருக்கணும். வாய்முடி இத்த கேளுமே. ஏதாச்சும் நல்ல காரியம் நடக்கிற வீட்டுக்கு போக முடியாது, யாராச்சும் வேலையா போறவங்க எதுக்காலும் வர முடியாது, நீ சிரிக்கவும் முடியாது, இப்படி சிங்காரிச்சுக்கவும் முடியாது. கடவுளே, இப்ப தெரிஞ்சுக்கினியா தாலியோட மகுமே? 100 பவுன்ல தங்கச்செங்கிலி போட்டுக்கினா கூட ஒரு நூல் கைத்துல பொட்டு தாலி கட்டின ரெஸ்பெக்ட் வருமா? அதாம பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு. நீ அவரை போய் டோன்ட் கேர் பண்ணிக்கின்னு பெரிய பண்ணலாமா? சரி சரி, இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்ற? முதல்ல சாம்பண்ண தக்கால உயிந்து மன்னிப்பு கேட்டுக்கோ. அது மட்டும் நடக்காது. நடக்காதா? ஆஞ்சநேயா, நாத்தனாரே உன் பூவா போட்டோம். அத்தா அத்தா வேண்டாப்பா வேண்டாம். கீழே விழுந்த ரெக்கார்ட் ஆத்துல குளத்துல விழுந்து. அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் உங்க கால விடுறேன். அது சரி, எனக்கு உடம்பெல்லாம் ஒரேடியா வேகுது, எரிச்சலா இருக்கு. அதான் ஆத்துல குளத்துல விழுந்து நீச்சல் அடி. அத சொல்லக்கூடாது. அப்ப நீ இந்த சொல்லன்ற? நீ ஏதாவது சொல்லிடு. பாரு, அண்ணாத்தைக்கு உன் மேல நம்பிக்கை கிடையாது. முருக மேல சத்தியம் செஞ்சு சொல்லிடு. அத்தா, முருக மேல சத்தியமா உங்க மனசு புண்படும்படியா நான் நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தா. நிஜமாவா? நாத்தனார, சாமி மேல சத்தியம் செஞ்சுக்கின மாறின உன் கண்ணு படால். ஏற்கனவே கண்ணாடி வேற போட்டிருக்க, கண்ணாடியும் படால். முருக வந்து பட் பட்டுன்னு உடைச்சிருவான். அத்தா, இனிமே நான் உங்க மனசுப்படிதான் நடப்பேன். ஆமா, நானும் முருகன் கிட்ட சொல்லி உன் கண்ணாடி உடைக்காம பாத்துக்கிறேன். போங்க. வந்து நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. கல்யாணம் நடந்து இத்தனை நாளைக்கு பிறகுதானே கேட்கிறேன்.
ஆமா வந்து ஒரே ஒரு தரம் நான் நீங்க ஒன்ன என்ன அடியேன்னு கூப்பிடலாமா? இவ்வளவுதானா? கூப்பிடுங்க சார். அடியே வாடி வாடி. போதுமா? இப்ப திருப்தி தானே? சாரதா, என்னடி இது? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்ன? எனக்கு ஒண்ணும் புத்தி கெட்டு போகல, இப்பதான் புத்தியே வந்திருக்கு. என்னடா அவளை கட்டி பிடிக்கிற? என்ன உங்களையா கட்டி பிடிக்க முடியும்? இனிமே இந்த வீடு உருப்பட்ட மாதிரி. வீடு உருப்பிடுதோ இல்லையோ, நாங்க 2 பேரும் உருப்பிட்டு போயிடுவோம். என்ன சாரதா? மூடுவாயே பாட்டி, இது என் குடும்ப விஷயம், இதுல நீங்க ஒண்ணு தலையிட வேண்டாம். அத்தா வாங்கத்தான், நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். பத்தினியே புல்பால் இத்தரை மீது உத்தமியார் புகழ்வாய் தர்ம பத்தினியே. என் பொண்டாட்டிய உங்களை இல்ல காமோடுறவாய. நீ வேறையா? ராதா, ஏன் ராதா சோர்வா இருக்கே? வந்தே. சும்மா சொல்லு ராதா. என்ன ஒரு சுமதாங்கியா நினைச்சு உன் மனசுல உள்ள பாரத்தை இறக்கி வை, நான் தாங்கிக்கிறேன். மனசுல இருக்கிற பாரமா இருந்தா மாத்திக்கலாம், ஆனா இந்த பாரத்தை நானே தாங்கி ஆகணும். அப்படின்னா? ஆமாத்தா, அடிக்கடி நாம விளையாட்டா சந்திச்சதோட விளைவு. விளைவு? அப்படியா? வெரி குட் வெரி குட். என்ன வெரி குட் வெரி குட்? நமக்கு தான் லைசன்ஸ் இருக்கே. இது எங்க பாட்டிக்கு தெரிஞ்சாக்க உனக்கு ஒண்ணும் ஆபத்து வராது. இதுல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அது எந்த நேரமா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் நான் அங்க வருவேன், உனக்கு கை கொடுப்பேன். ஒர்க்கர்ஸ் போடுற கூப்பாத்துக்கெல்லாம் நாம பணிஞ்சு போக முடியாது. என் கௌரவம் தான் எனக்கு முக்கியம். This is matter of my prestige. Understand? அம்மா, ராதா வாந்தி எடுக்கிறா. ஏன் ராதா வாந்தி எடுக்கிற? தெரியுமே. உடம்புக்கு என்ன? காலையில இருந்து வயிற்றெல்லாம் பரட்டுது, தலை வலிக்குது. ஏமா, என்ன சாப்பிட்ட? ஒண்ணும் சாப்பிடலம்மா, மயக்கமா வருது. அம்மா, சீக்கிரமா டாக்டர் போன் பண்ணுங்கம்மா. சரி டாக்டர், ராதா உடம்புக்கு என்ன? பயப்பட முடியாது, வேற ஒண்ணும் இல்ல. ராதா 3 மாசம் கர்ப்பமா. கர்ப்பமா? நிஜமாவா? நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, கஞ்சி மட்டும் கொடுங்க, நான் வரேன். வினையை கொண்டு வந்துட்டாடி, வீதியில தலை காட்ட முடியாத நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாடி. எல்லாம் உன்னாலத்தாமே வந்தது. தாலி கட்டின அன்னைக்கு மாப்பிள்ளைய விட்டு விட்டு வரட்டுக்கினேன், அரியா பொண்ணோட ஆசைக்கு அணை போட்டுக்கினேன். என்ன பண்ணோம்? வயசு வந்த பொண்ணு வாய் துடிச்சிருக்கா, படா குஷில வடியிற வைக்கு வந்துட்டா. குப்பமா, நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். எந்த பொண்ணுல வேலை குத்தாதே. இங்க பாரு, நீ இந்த வீட்டு மருமக தானே, இந்த வீட்டு அவமானத்துல உனக்கு பங்கு இல்லையா? என்ன முழிக்கிறே? என்ன நடந்து சொல்லு. பொறுமை, இதுக்கெல்லாம் நீத்தான ரீசனு. அத்த நான் கேக்குறேன். எப்படி வாங்க? கர்மம், உன் பங்களா விவகாரத்துக்கு சேரி தூது. அண்ணி பயப்படாத, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ஆனா கண்ணனும் நீய சந்திச்ச விஷயம் இது யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா பாட்டியோட அதிகாரம் 10 மடங்கு அதிகமா போகும். எந்த வீட்டு வாசல நீ மிதிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வீட்டையே மாளிகையை மதிச்சு அஞ்சி ஒடுங்கி அவமானத்தோட தலகுனிஞ்சி இவர்கள் அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேட வைக்கணும். அங்கேயும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டா என்ன நீ செய்யறது? அங்கதான் உன் கலியுக துஷ்யந்த மகாராஜா இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு. இத சொல்லத்தான் அவனை தனியா கூட்டிட்டு வந்தேன், கவலைப்படாம. என்ன சொல்ற? என்ன சொல்லுவா? நீ மரியாதை மரியாதை என்ன இப்ப வகையா மாட்டிக்கின. நான் சொல்றத கேட்டீங்கன்னா எல்லாம் சரியா போடும். முதல்ல வகம்பாவத்தெல்லாம் மூட்டை கட்டிக்கின்னு உன்னை டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அவங்க மாமியார் வீட்டுக்கு இட்டுக்குன்னு போ. என்ன? அவன் வீட்டுக்கு நான் போறதா? நீ தானே அவங்கள அவமரியாதை பண்ணி வரட்டின, அதனால இப்ப நீதான் போகணும். மாப்பிள்ளை விட்டாரு, எல்லாருக்கும் உங்க மேலதான் ரொம்ப ஆத்திரம். அதனால நீங்க வந்தாதாமா முடியும். Damn it. அந்த குடிசைக்கு நான் வரணுமா? போகலைன்னா உன் மான கப்பல் ஏறி போவோம். இத பாருமே, ராதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. அதனால இப்பவே அவளை இட்டுக்கிட்டு போய் பொய்யே புரட்ட சொல்லி பணிஞ்சு குறைஞ்சி பேசி எப்படியாவது அவளை தள்ளிட்டு வந்துரு. இல்லைன்னா இந்த வீட்டோட மானம் மரியாதை அதிகாரம் அந்தஸ்து எல்லாம் வெடிச்சு செதறி வீதிக்கு வந்துடும். ஐயோ, கேட்கவே அதிர்ச்சியா இருக்கே. அப்ப பரப்படு,
மச்சான வச்சுக்கிட்டு நானே வந்துடுறேன். நான்சென்ஸ். என் தலையை குனிய வச்சுட்டேன்.